ஸோ யூனிட் 5ல் வந்து அடுத்த இம்பார்ட்டன்ட் கொஷினை தான் இந்த நான் ரிகர்சிவ் எனுமரபிள் லாங்குவேஜ். இது வந்து 2 மார்க்லேயும் கேட்பாங்க, இல்லாட்டி வந்து 13 மார்க்லேயும் வந்து கேட்டிருக்காங்க, இல்லாட்டி 8 மார்க்கில் வந்து கொடுத்துருக்காங்க 2 சப்டிவிஷன் கொடுத்து. அது இந்த நான் ரிகர்சிவ் எனுமரபிள் லாங்குவேஜ் கீழே தான் இந்த ரிகர்சிவ் லாங்குவேஜ், அதுக்கடுத்து ரிகர்சிவ் எனுமரபிள் லாங்குவேஜ் வந்து இருக்குது. ஸோ வந்து இதில் வந்து என்னென்னா ஒரு இப்போ இது ஃபஸ்ட் யூனில் ஒரு லாங்குவேஜ்னா அப்படி இந்த 10 100 அப்படிமா எழுதுவோம். இது லாங்குவேஜ், அந்த லாங்குவேஜுக்குள்ளே இந்த எழுதுறதுக்கு பேர் தான் ஸ்ட்ரிங்கு. ஒரு லாங்குவேஜில் இன்புட் ஸ்ட்ரிங்கு வந்து நிறைய இருக்கும். அந்த இன்புட் ஸ்ட்ரிங்கை நான் ஒரு டூரிங் மிஷினில் கொடுப்பேன். அந்த டூரிங் மிஷினை அந்த லாங்குவேஜில் இருக்க ஸ்ட்ரிங்ஸை ஃபுல்லாக அக்செப்ட் பண்ணலாம். அந்த லாங்குவேஜில் இல்லாத ஸ்ட்ரிங் ஏதாச்சும் வந்தால் ரிஜெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறதா ரிகர்சிவ் லாங்குவேஜ். இந்த அதை தான் சொல்லியிருப்பாங்க. ஒரு லாங்குவேஜை வந்து எப்போ ரிகர்சிவ்னு சொல்லுவாங்கன்னா, அந்த டூரிங் மிஷினை வந்து அதில் இருக்க எல்லா ஸ்ட்ரிங்கையும் வந்து அக்செப்ட் பண்ணும். அது இல்லாதது நாட் பிலாங் டு த லாங்குவேஜ், அந்த லாங்குவேஜில் இல்லாத இது வந்துச்சுன்னா அந்த ஸ்ட்ரிங்கை வந்து ரிஜெக்ட் பண்ணிடும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதான் வந்து ரிகர்சிவ் லாங்குவேஜ். ஸோ அதே வந்து ரிகர்சிவ் எனுமரபிள் லாங்குவேஜ்னால் அதே மாதிரி தான். ஒரு லாங்குவேஜில் நிறைய இன்புட் ஸ்ட்ரிங் வந்து இருக்கும். அந்த இன்புட் ஸ்ட்ரிங்கை நான் ஒரு டூரிங் மிஷினில் கொடுப்பேன். அந்த லாங்குவேஜில் இருக்க எல்லா ஸ்ட்ரிங்கையும் டூரிங் மிஷினை வந்து அக்செப்ட் பண்ணும். அப்படி அந்த லாங்குவேஜில் இல்லாத ஸ்ட்ரிங் ஏதாச்சும் வந்துச்சுன்னா அது வந்து லூபிங்காக சுற்றிக்கிட்டே வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து என்ன ரிகர்சிவ் எனுமரபிள் லாங்குவேஜ். அதை தான் வந்து தியரிட்டிக்கலாக வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்படி கேட்டாலும் இதே தான். ரிகர்சிவ் லாங்குவேஜ்னா என்ன, ரிகர்சிவ் எனுமரபிள் லாங்குவேஜ்னு கேட்டாலும் இதை தான் எழுதணும். ஸோ நான் ரிகர்சிவ் எனுமரபிள் லாங்குவேஜ்னு கேட்டாலும் இதை தான் எழுதணும். ஸோ டிசைடபிள் லாங்குவேஜ் அன்டிசைடபிள் லாங்குவேஜ்னு கேட்டாலும் இதுதான் வந்து எழுதணும். இதே வந்து 13 மார்க் எழுதுனா கண்டென்ட் பத்தாதனால இந்த இதை வந்து எழுதணும், தியரம் மாதிரி வந்து எழுதணும். ஸோ இது வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஸோ த யூனியன் ஆஃப் 2 ரிகர்சிவ் எனுமரபிள் லாங்குவேஜும் ரிகர்சிவ் எனுமரபிள் தான் அப்படின்னு வந்து எழுதணும். இப்போ வந்து L1 L2 அப்படின்ற லாங்குவேஜ்ன்ட்டு எடுத்துருக்கோம். L1ன்ற லாங்குவேஜை M1ன்ற மிஷின் கொடுக்குறோம். L2ன்ற லாங்குவேஜை M2ன்ற மிஷின் கொடுத்தா L1 L2ன்றது தான் வந்து லாங்குவேஜ். அதை வந்து எங்கே கொடுக்குறோம்னா டூரிங் மிஷின் M1 M2க்கு வந்து கொடுக்குறோம். L1ன்ற லாங்குவேஜை டூரிங் மிஷின் M1 வந்து அக்செப்ட் பண்ணும். L2ன்ற லாங்குவேஜை டூரிங் மிஷின் 2 வந்து அக்செப்ட் பண்ணும். இங்கே வந்து இந்த யூனியன் சொன்னனால இந்த L1 யூனியன் L2 M1 யூனியன் M2 அப்படின்னு. இந்த டூரிங் மிஷினில் ரெண்டுமே எஸ்ன்னு வந்துச்சுன்னா அதுக்கு வந்து எஸ்ஸாக வந்து வரும். இல்லாட்டி ஒன்று வந்து அக்செப்ட் பண்ணி எஸ்ன்னு வந்தாலும் இது வந்து அக்செப்ட் பண்ணுமா. இப்போ இது படிச்சிருக்கோம்ல இந்த ட்ரூத் டேபிளில் ட்ரூனாலும் ட்ரூ அக்செப்ட், ரெண்டுமே அக்செப்ட்னு வந்தாலும் அக்செப்ட் தானா. இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு அக்செப்ட் வந்தாலும் அக்செப்ட் தான். இங்கேயும் இந்த ஒரு அக்செப்ட் இருக்கா அவங்க அக்செப்ட், இங்கேயும் ஏதாச்சும் ஒரு அக்செப்ட் இருக்கா அக்செப்ட், ரெண்டுமே ரிஜெக்ட் வந்தால் மட்டும் தான் ரிஜெக்ட். இதுதான் வந்து யூனியனோட ப்ராப்பர்ட்டி. ஸோ அதே வந்து இன்டர்செக்ஷன் வந்து அதே இதில் இருக்கிறது அப்படியே சேம் எல்லாமே எழுதிட்டு யூனியன் இருக்க இடத்துல வந்து என்னென்னா யூனியன் இருக்க இடத்துல வந்து என்ன செய்யணும்னா ஸோ வந்து என்ன போட்டுக்கணும், இன்டர்செக்ஷன் மட்டும் வந்து போட்டுக்கணும், அவ்வளோதான். ஸோ த இன்டர்செக்ஷன் ஆஃப் 2 ரிகர்சிவ் எனுமரபிள் லாங்குவேஜும் ரிகர்சிவ் எனுமரபிள் தான் அப்படின்னு போட்டு இங்கே வந்து ரெண்டுமே எஸ்ன்னு வந்தால் தான் எஸ்ன்னு வரும். இல்லாட்டி ஒன்று எஸ்ன்னு வந்தாலும் எஸ் வரும். அதாவது ஏதாச்சும் ரெண்டுமே அக்செப்ட் வந்தாலும் தான் அக்செப்ட் வரும். இல்லாட்டி ஒரு அக்செப்ட் வந்தாலும் அக்செப்ட் வரும். இங்கே அப்படி இல்லை, ரெண்டு ஏதாச்சும் ஒன்று மாறி வந்தாலும் எஸ், அக்செப்ட் ரிஜெக்ட் வந்தால் ரிஜெக்ட் தான். ரெண்டுமே சேமாக வந்தால் மட்டும்தான். இப்போ அக்செப்ட் மட்டும் வந்தால் மட்டும் தான் அக்செப்ட், அதர்வைஸ் எல்லாமே வந்து என்ன தான் ரிஜெக்ட் தான் வந்து வரும். அதுக்கடுத்து இந்த நாட் கேட்டில் வந்து படித்த மாதிரி இருக்கும்ல. அடுத்து வந்து இஃப் அ லாங்குவேஜ் இஸ் ரிகர்சிவ் எல் பாரும் இஸ் ஆல்சோ வந்து ரிகர்சிவ். இப்போ அதே மாதிரி தான் ஒரு லாங்குவேஜில் இருக்க டபிள்யூனா இன்புட் ஸ்ட்ரிங்கை ஒரு டூரிங் மிஷினில் கொடுத்தா நான் அக்செப்ட் கொடுத்தா ரிஜெக்ட் வரும், ரிஜெக்ட் கொடுத்தா அக்செப்ட் வரும். இதுதான் வந்து 13 மார்க்கில் கேட்டாங்கன்னா இந்த 3 தியரமும் சேர்த்து எழுதணும்.